என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் வீட்டைப் பற்றியே பேச வருகிறேன். உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு சுமைகளை தாங்கினாலும் உன் வீட்டின் மேல் உன் இதயத்தில் இருந்து உயர்ந்த ஆசை, என் வீட்டில் சமாதானமும் வளமும் இருக்க வேண்டும். அந்த வேண்டுதலை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சில நாட்களில் உன் வீட்டில் அமைதி குறைந்தது. சில நேரங்களில் நிதி அழுத்தம் உள்ளத்தை காயப்படுத்தியது. பழகிய உரையாடல்கள் கூட சண்டையாய் மாறிய தருணங்கள் வந்தன. நெருக்கடி காரணமாக உன் சிரிப்பை இழந்த நாட்களும் இருந்தன. எந்த தவறும் இல்லாமலே மனநிலை சோர்ந்த நேரங்களும் இருந்தன. அந்த நேரங்களில் நீ உன்னோடு நீயே சொன்னாய், என் வீட்டில் நிலையாய் சமாதானமும் வளமும் எப்போது வரும்? அந்த ஒரு கேள்வி உன் இதயத்தை வார்த்தைகளில் சொல்லாவிட்டாலும் உன் கண்ணீரில் நான் வாசித்தேன். என் பிள்ளையே, உன் வீட்டுக்கு தொடர்புடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் வானத்தில் ஒரு நாளும் மறக்கப்படவில்லை. நீ உன் வீட்டிற்காக எவ்வளவு தியாகம் செய்தாய் என்று யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் எனக்கு அனைத்தும் தெரியும். நீ உன் வீட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்காக நீயே சுமையை எடுத்துக்கொண்ட நாட்களும் நான் பார்த்தேன். நீ உன்னை குறைத்து வைத்து குடும்பத்துக்காக முன்னேற்றம் தேடின நாட்களும் நான் எண்ணினேன். மனிதர்கள் உன் வீட்டின் நிலையை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நான் அனைத்தையும் அறியாதவன் அல்ல. இதோ இன்று நான் உன் வீட்டின் மீது ஒரு புதிய முடிவை அறிவிக்கிறேன். உன் வீட்டில் சமாதானம் தங்கியிருக்கும். உன் வீட்டில் வளம் பெருகி நிலைத்து இருக்கும். சமாதானம் நாடி தேடிய நாட்கள் போதும். சமாதானத்தின் மீது எதிரி போராடிய காலம் முடியும். சமாதானத்தை திருட முயன்ற சக்தி முறிந்து போகிறது. உன் வீட்டில் மனக்கசப்பை உருவாக்க முயன்ற சாத்தானின் திட்டங்கள் இப்போது வீணாகிறது. நான் உன் வீட்டில் அமைதியை வைக்கிறவன் அல்ல, சமாதானத்தின் ஆதாரத்தை குடியேற்றுகிறவன். இந்த சமாதானம் தற்காலிகமல்ல, சூழ்நிலையை பொறுத்ததல்ல, மனிதர்களால் பறிக்க முடியாதது. இது வானத்திலிருந்து உன் வீட்டுக்கு தரப்படும் பரிசு. இனி உன் வீட்டில் சண்டை நிற்கும், அமைதி ஓடும், புண்பாடு குணமாகும், உறவுகள் சீராகும். மனம் வீட்டில் சமாதானத்தை குலைக்கும் வார்த்தைகள் நிலைத்திருக்காது. இனி தேவையற்ற பிரச்சனைகள் வீட்டு கதவை கண்டுபிடிக்காது. இனி குழப்பம் உன் வீட்டை வெற்றி கொள்ளாது. அமைதி தங்கும் வீட்டில் என்ன நடக்கும் என தெரியுமா? அங்கே வளம் வளரும், அங்கே முன்னேற்றம் தங்கும், அங்கே உயர்வு வளர்ச்சி வரும், அங்கே கிருபை செயல்படும், அங்கே ஆசீர்வாதம் பெருகும். அதனால்தான் நான் இரண்டையும் ஒன்றாக விடுவிக்கிறேன். முதலில் சமாதானம், பின்னர் வளம். ஏனெனில் சமாதானம் இல்லாத வீட்டில் வளத்தை தாங்க இயலாது. நான் இன்று உன் வீட்டை இரண்டிற்கும் தகுதியாக மாற்றுகிறேன். நீ உன் வீட்டின் நிம்மதிக்காக எத்தனை முறை அழுதாயோ அத்தனை முறை வளத்திற்கு விதை. உன்னுடைய கண்ணீர் ஓய்ந்த இடத்தில் இனி வளம் எழும். உன் வீட்டில் அச்சத்தை ஏற்படுத்திய நிதி தட்டுப்பாடு முடிவடைகிறது. உன் வீட்டில் பணம் தங்கி இருக்காமல் போன நாட்கள் முடிவடைகிறது. குறை இருந்த இடத்தில் கூட்டல் ஆரம்பமாகிறது. இனி உன் வீட்டில் நுழையும் விஷயங்கள் அமைதி, வளம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம், உயர்வு, கிருபை. முன்பு உன் வீட்டை பார்த்து நீ எண்ணினாய், இது எப்போது சரியாகும்? ஆனால் இனி நீ சொல்லுவாய், தேவன் என் வீட்டில் மாற்றத்தை செய்துவிட்டார். முன்பு உன் வீட்டில் சுமைகள் பேசின, இனி சாட்சிகள் பேசும். முன்பு இரக்கம் இருந்தது, இனி இரக்கம் இருக்கும். முன்பு போராட்டம் இருந்தது, இனி பரிவரும். உன் வீடு தற்காலிக வாழ்விடம் அல்ல, தேவன் ஆசீர்வதிக்க தேர்ந்தெடுத்த இடம். எதிரி உன் வீட்டில் நுழைய முயன்றாலும் இனி வல்லமையற்று நிற்கும். நான் உன் வீட்டின் வாசலில் சமாதானமும் வளமும் காவலன்களாக நிறுத்துகிறேன். இனி உன் வீடு
சுமை நிறைந்த வீடு அல்ல, சமாதானம் நிறைந்த வீடு. கணக்கிட்டு வாழும் வீடு அல்ல, வளத்தில் வாழும் வீடு. தகராறில் மூழ்கும் வீடு அல்ல, பாசம் நிறைந்த வீடு. தடைப்படும் வீடு அல்ல, ஆசீர்வாதம் பெருகும் வீடு. நான் அறிவிக்கிறேன், உன் வீட்டில் சமாதானம் தொடங்கிவிட்டது. உன் வீட்டில் வளம் ஓடத் தொடங்கிவிட்டது. இது தடுக்கப்படாது, திரும்பாது, குறையாது. நான் பேசினேன், அது உன் வீட்டில் நிறைவேறும். என் அன்பான பிள்ளையே, இன்று நான் உன் வீட்டின் மேல் வானத்தில் எழுதப்பட்டு ஒரு தீர்ப்பை அறிவிக்கிறேன். உன் வீட்டில் சமாதானமும் வளமும் நிலைத்து தங்கும். நீ இதுவரை சந்தித்த போராட்டங்களின் காரணம் தீர்க்கப்படாமல் பல நாட்கள் ஓடியிருக்கலாம். ஆனால் நான் உன் வாழ்க்கையில் நீண்ட காலமாக உருவாகிக் கொண்டிருந்த ஆசீர்வாதத்தின் பருவத்தை இப்போது வெளிப்படுத்துகிறேன். யாருக்கும் தெரியாமல் எத்தனை முறை உன் வீட்டில் வாக்குவாதம் நடந்தது, எத்தனை முறை அமைதியை உருவாக்க முயன்றும் முடியாமல் போனது, எத்தனை முறை நிதி சுமை உன் வீட்டில் அழுத்தத்தை உருவாக்கியது. அவற்றை எல்லாம் நான் பார்த்தேன். அந்த நாட்கள் உன் வீட்டை உடைக்கவில்லை, அவை உன் வீட்டை ஆசீர்வதிக்க நான் தயாராக்கிய காலம். நீ உன் குடும்பத்திற்காக அமைதியை பாதுகாக்க முயன்றாய். உனது உள்ளே உடைந்த போதும் வெளியே வலிமையாய் நடந்தாய். நீ நிதி குறை இருந்த போதும் உன் வீட்டை பாதுகாக்க சுமையை தாங்கினாய். உன்னால் முடியாத சூழ்நிலையில் கூட பாசத்தை கைவிடவில்லை. அதுவே உன் வீட்டில் ஆசீர்வாதம் திறக்கும் காரணம். இப்போது நான் உனக்கு சொல்ல வேண்டியவை மிக தெளிவு. உன் வீட்டில் இருந்த தடங்கல்கள் முறிந்துவிட்டன. உன் வீட்டில் இருந்து குழப்பத்தை உறிஞ்சிய சக்தி நீக்கப்பட்டது. உன் வீட்டை சுமையடைக்க முயன்ற இருளின் கயிறுகள் தகர்க்கப்பட்டன. இனி உன் வீட்டில் சமாதானத்தை திருடுவதற்கு சாத்தானுக்கு அனுமதி இல்லை. இந்த நாள் முதலாக நான் உன் வீட்டின் கதவிலே சமாதானத்தின் வல்லமையை காவலனாக நிறுத்துகிறேன். உன் வீட்டில் இனி மன அழுத்தம் நீங்கும். சண்டையை உருவாக்கிய காரணங்கள் உடையும். தவறான புரிதல்கள் கலைந்துவிடும். மௌனத்தில் இருந்த உள்ளங்கள் ஒன்றிணையும். இதயங்கள் வெளிதாகி பாசம் பெருகும். சமாதானம் உன் வீட்டில் தங்கியிருக்கும். ஆனால் இங்கே முடிவதில்லை. சமாதானம் தங்கும்போது வளம் வரவேண்டிய வழி திறக்கும். உன் வீட்டில் வளம் தங்காமல் போகாது. முன்பு வந்த பணம் நீங்கி போனாலும் இனி வளம் நிலையாகவும் அதிகமாகவும் இருக்கும். உன் வீட்டில் நான் நிகழ்த்தப் போகும் வளத்தின் ஆசீர்வாதம். உன் வருமானத்தில் உயர்வு, உழைப்பின் பலன், முயற்சியில் வெற்றி, வேலை வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிர்பாராத வழிகளில் ஆதரவு, கதவுகள் திறந்த கிருபை, நிம்மதியான பொருளாதார நிலை. நீ உன் வீட்டை நடத்துவதற்கு மட்டுமல்ல, உன் வீட்டை ஆசீர்வதிக்க உயர்த்தப்படுகிறாய். முன்பு உன் வீட்டில் தகவல் இல்லாத கவலை இருந்தது. அதில் மறைஞ்சிருந்த கேள்வி, நாளை எப்படி இருக்கும்? ஆனால் இனி உன் வீட்டில் சொல்லப்படவிருக்கும் வாக்கியம், நாளை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார். முன்பு வீட்டில் ஆர்வமில்லாத மனநிலை, பயம், அழுத்தம், நிதி பதட்டம். ஆனால் இனி அமைதி, நம்பிக்கை, நிம்மதி, வளம். இனி உன் வீட்டின் அடையாளம் பிரச்சனை அல்ல, ஆசீர்வாதம். குறை அல்ல, பெருக்கு. சண்டை அல்ல, சமாதானம். இழப்பு அல்ல, வளம். உன் வீட்டின் மீது எனது வாக்குத்தத்தம். உன் வீட்டில் தினமும் சமாதானம் நிறைந்து பெருகும். உன் வீட்டில் வளம் தொடங்கி பெருகும். உன் வீடு அருகில் உள்ளோருக்கு ஒளியாக மாறும். உன் குடும்பம் நடத்துவதற்காக அல்ல, சாட்சிக்காக வாழும். நீ கவலைப்பட வேண்டாம். உன் வீட்டில் ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையும் அதை மாற்ற முடியாது. எதிரியின் எத்தனை முயற்சிகளும் அதை திருப்ப முடியாது. ஏனெனில் இன்று
நான் உன் வீட்டின் மேல் வானத்தின் ஆசீர்வாத முத்திரை வைத்துவிட்டேன். இந்த முடிவை நான் அறிவிக்கிறேன். உன் வீட்டில் சமாதானம் தங்கும். உன் வீட்டில் வளம் பெருகும். உன் வீட்டில் ஆசீர்வாதம் தொடரும். நான் பேசினேன், அது உன் வீட்டில் நிறைவு. அன்பான பிள்ளையே, இந்த செய்தியின் முடிவில் நான் உனக்கு வலிமையாக பேச வேண்டிய ஒரு உண்மை உள்ளது. உன் வீட்டில் இதுவரை நடந்த துக்கம், அழுத்தம், குழப்பம், நிதி போராட்டம், உறவு தடங்கல், அவை எந்ததும் உன் வீட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய விஷயம் அல்ல. தேவன் உன் வீட்டை பற்றி பேசும் வார்த்தையே உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். உன் வீட்டில் முன்பு அமைதி இல்லாமல் போன தருணங்கள் இருந்தது. அதனால் நீ உன்னைத்தானே குற்றப்படுத்தினாய். நான் ஏன் ஒரு சமாதானமான வீட்டை உருவாக்க முடியவில்லை என்று. ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்லுகிறேன், உன் வீட்டில் சமாதானத்தை உருவாக்கும் பொறுப்பு உன்னிடம் அல்ல, அது என்னிடமே உள்ளது. நீ இதுவரை செய்த அனைத்தும் வீணாகவில்லை. நீ சமாதானத்தை காக்க முயன்ற ஒவ்வொரு தருணமும் வானத்தில் வளமாக விதைப்பட்டிருந்தது. நீ அழுதபோதும் சண்டையை தடுக்க மைத்திரத்தை உருவாக்க முயன்றாய். நீ மனதிலே புண்பட்ட போதும் பாசத்தை அழைக்கவில்லை. உன்னிடம் வலியான மனநிலையோ சொற்களோ இருந்தாலும் உன் வீட்டை உடைக்க அல்ல, உகந்ததாக மாற்ற வேண்டும் என்றுதான் காத்திருந்தாய். அந்த இதயம் காரணமாக இன்று தேவன் உன் வீட்டின் மேல் இந்த முடிவை எழுதுகிறார். இனி உன் வீட்டில் சமாதானத்தை யாராலும் குலைக்க முடியாது. இனி உன் வீட்டில் சுமையை யாராலும் தள்ள முடியாது. இனி உன் வீட்டை குழப்பம் பிடிக்க முடியாது. அமைதியை யாரும் திருட முடியாத நேரம் வந்துவிட்டது. அமைதியின் உரிமை உன் வீட்டிற்கு வானத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதனுடன் நான் இன்னொரு ஆசீர்வாதத்தை இணைக்கிறேன், வளம். உன் வீட்டில் பணக்குறை வந்தபோது அது உன் குடும்ப உறவுகளை பாதித்தது. நிதி சுமை உன் மனத்தையும் அமைதியையும் அழுத்தியது. உன் முயற்சியை யாரும் பாராட்டாமல் சில நேரங்களில் உன் மதிப்பு காயமடைந்தது. ஆனால் இன்று தேவன் உன் வீட்டின் மேல் அறிவிக்கிறார், இனி உன் வீட்டில் வளம் பெருகும். உன் உழைப்பின் பலனை நீயே அனுபவிப்பாய். பணம் குறைவாக அல்ல, ஆசீர்வாதமாக வரும். முன்பு உன் வீட்டில் கணக்கிட்டு வாழ்ந்தாய். முயற்சிகள் போதாமல் போனது. பணம் வந்தாலும் தங்கவில்லை. சூழ்நிலை அழுத்தமானது. ஆனால் இனி சமாதானத்தில் வாழ்வாய். முயற்சிக்கு பலன் காண்பாய். பணம் தங்கியிருக்கும். வாழ்க்கை நிம்மதியாகும். இதுவே உன் வீட்டின் மீது இன்று வானத்திலிருந்து எழுதப்படும் தீர்ப்பு. உன் வீடு சமாதானத்தின் வீடு. உன் வீடு வளத்தின் வீடு. உன் வீடு ஆசீர்வாதத்தின் வீடு. என் பிள்ளையே, உன் வீடு முன்பு காயமடைந்தாலும் உன் வீடு உடையப்படவில்லை. ஏனெனில் நான் என்னுடைய கையால் அதை தாங்கினேன். இப்போதிலிருந்து நான் உன் வீட்டில் செய்யப் போகும் செயல்களை கேள். சண்டை கொண்டு வந்த காரணங்களை நீக்குகிறேன். சமாதானம் தரும் ஆவியை வைக்கிறேன். வளத்தை தடுக்க முயன்ற ஆன்மீக தோண்டல்களை உடைக்கிறேன். உன் வீட்டின் கதவின் மீது ஆசீர்வாதத்தை எழுதுகிறேன். இந்த தருணத்திலிருந்தே உன் வீட்டில் துவங்கும் மாற்றம் மெதுவாக அல்ல, வலிமையாக, விரைவாக, பெரிதாக வரும். அதன் விளைவாக உன் வீட்டில் பாசம் பெருகும். ஆரோக்கியமான உரையாடல்கள் நிகழும். சிரிப்பு திரும்பும். மனம் நிம்மதி அடையும். குடும்பம் ஒன்றுபடும். முன்பு உன் வீட்டை பற்றி நீ நினைத்தாய், இதில் மாற்றம் சாத்தியமா? ஆனால் சீக்கிரத்தில் நீ அறிவிப்பாய், என் வீட்டில் மாற்றம் நடைபெற்றுவிட்டது, இது தேவனின் கிருபை. இப்போது நான் உன் வீட்டின் மேல் இறுதி முடிவை அறிவிக்கிறேன். சமாதானம் தங்கும். வளம் பெருகும். குறை நிறைவு அடையும். நிம்மதி நிலையானதாகும். ஆசீர்வாதம் தலைமுறையாக தொடரும். நான் பேசினேன், அது நிறைவேறும். அது தடுக்கப்படாது. அது திரும்பாது. அது உன் வீட்டுக்கே.